கரா அப்படிங்கிற ஒரு டைட்டில் ஆக்சுவலா முன்னாடியே வந்து கரங்கிற ஒரு மூவி தனுஷ் அவர்களோடதும் வந்ததுனால நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. கரா கர கரா கர எது அவங்களுக்கே நிறைய கன்ஃபியூஷன்ஸ் தான் பாவம். ஆக்சுவலி எங்களுக்கு தான் முதல்ல டைட்டில் வச்சோம். நாங்கள் ரொம்ப ஏர்லியாக அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணோம். பட் எங்களுக்கு இந்த சிஜி ஒர்க்கு, crocodile போர்ஷன், நான் சொன்ன இந்த சேலஞ்சஸ்லாம் இருந்ததுனால நாங்கள் ப்ரொடக்ஷனாக வெளியில் வரதுக்கு லேட் ஆச்சுங்க. அதுவும் இப்போ ரெண்டுமே 15 நாள் வித்தியாசத்தில் அந்த படம் ரிலீஸ் ஆகுது பாருங்க. இது ஆமா எதுவுமே நம்ம டிசைட் பண்றது இல்ல. இப்போ அவங்களும் வேணும்னே இந்த டைட்டில் கொண்டு போய் வச்சுக்க போறது இல்ல. அவங்களுக்கும் தெரியாம தான் பண்ணியிருப்பாங்க, அந்த கேரக்டருக்காக வச்சிருப்பாங்க. பட் அதுல நிறைய இந்த ப்ரொனன்சியேஷன்ல உள்ள சிக்கல்கள் இருக்க தான் செய்யுது. பட் எண்ட் ஆஃப் த டே எந்த படமா இருந்தாலுங்க டைட்டில்ஸ் எல்லாம் மேட்டர் இல்லைங்க. கண்டென்ட் நல்லா இருந்தா படத்தை வந்து பார்ப்பாங்க. ம். நீங்க சொன்னீங்க இல்லையா, நீங்க ஹீரோவா வில்லனா, ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும் கதை தான் ஹீரோ, மேக்கிங் தான் அந்த படத்தை கொண்டு போறது. ஸோ நல்ல கண்டென்ட், நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத சினிமா, நல்ல மேக்கிங்கில் ஸ்டைலிஷாக அந்த படம் யங்ஸ்டர்ஸையும் ரீச் பண்ணுற மாதிரி, ஃபேமிலி ஆடியன்ஸையும் ரீச் பண்ணுற மாதிரி தான் அந்த படம் ஹிட் ஆகிடும். ம். இப்போ யார் ஹீரோ, இப்போ இவர் ஹீரோ நடிக்கலாம், நீங்கள் ஹீரோயின் நடிக்கலாம், ஆடியன்ஸ் வந்து இவர் நடிச்சா தான் போவேன், இவர் நடிச்சா வரமாட்டேன் அப்படிலாம் கிடையாது. நல்ல ப்ராடக்ட்னா எல்லாரும் வந்து பார்க்குறாங்க. அதுதான் இன்னைய உள்ள ஓகே ட்ரெண்ட், சினிமாவுடைய ட்ரெண்ட்.